இது இந்த இயரோட 12th மேத்ஸு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்குறாங்க, மார்க்கிங் ஸ்கீமும் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கிங் ஸ்கீமை வந்து எந்த ஆன்சர் எழுதுனா என்ன மார்க்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுனா கூட உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். அதனால் மார்க்கிங் ஸ்கீமும் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. படிச்சுட்டே போனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நல்லா படிப்பாங்க. ஆனால் வந்து கொஷின் பேப்பர் பார்க்காம போனால் இது தெரியல அது தெரியலன்னு விட்டுட்டு வருவாங்க. எல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண கொஷின் பேப்பர் பார்க்கணும். ஒரு 4-5 கொஷின் பேப்பர் பார்த்தா தான் எது ரிப்பீட்டடாக வருது, என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, எது கரெக்டு அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே போகும் ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படித்த குழந்தைங்களும் நல்லா படிக்காதவங்க ரிப்பீட்டடாக பார்க்கும்போது பாஸ் ஆகுவாங்க. நல்லா படித்தவங்க ரிப்பீட்டடாக எது வருதோ இல்லை எல்லாமே பார்க்கும்போது வந்து தப்பு இல்லாமல் ஆன்சர் எழுதுவாங்க ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கொஷின் பேப்பர் பார்க்கணும், கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை படிக்கலைன்னா ரிப்பீட்டடாக வர்ற கொஷினை பார்த்துட்டு போங்க ஓகேங்களா. இதுதான் பாருங்கள் ஆன்சருக்கு. இதில் சைடில் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் மார்க்கிங் ஸ்கீம். எந்தெந்த லைன் எழுதுனா எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சைடில் 1/2 மார்க் 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் அந்தந்த லைனோட மார்க்கு. நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் மட்டும் எழுதுனீங்களானா கூட பாருங்கள் 1 மார்க் கொடுப்பாங்க. அதுதான் மார்க்கிங் ஸ்கீம்.